தாவேகா அரசுக்கு எதிராக தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கரிடம் ஒரே நாளில் பாஜக, திமுக, அதிமுக புகார் அளித்திருப்பது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த கேபினெட்ல 2 தனிநபர்கள் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டியும் கேபினெட் கூட்டத்தில் கலந்துருக்காங்க. கேபினெட் மீட்டிங்ல ஒரு 2 பேர் கலந்துகிட்டதா ஒரு கம்ப்ளைண்ட். அது அபிஷியல் சீக்ரெசி ஆக்டுக்கு எதிரானது. அமைச்சர்களை விட அதிகாரம் பெற்றவர்களாக ஒரு கேவலமான நிலைமை தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தாவேகா ஆட்சி அமைத்தது முதலே அக்கட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. தாவேகா அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் அல்லது அரசு அதிகாரியாக இல்லாத முதலமைச்சர் விஜயின் ஆலோசகர்கள் விஷ்ணு ரெட்டி மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி கலந்து கொண்டது சர்ச்சையை கிளப்பியது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கரை நேற்று சந்தித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நடந்து முடிந்த கேபினெட் அமைச்சர்கள் இல்லாமல் 2 தனிநபர்கள் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டியும் அந்த கேபினெட் கூட்டத்தில் கலந்துருக்காங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர்களுடன் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து தாவேகா அரசின் மீதான புகார் மனுக்களை திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, எம்பி வில்சன் உள்ளிட்டோர் வழங்கினர். தொடர்ந்து பேசிய ஆர்.எஸ். பாரதி, அரசுக்கு தொடர்பில்லாதவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவதாக குற்றம் சாட்டினார். ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி அமைச்சர்களை விட அதிகாரம் பெற்றவர்களாக முதலமைச்சர் முன்னிலையே அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிற ஒரு கேவலமான நிலைமை தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. நாகர்கோவில் மற்றும் வேப்பனஹள்ளி திமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். நாகர்கோவிலே வெற்றி பெற்றார். அவரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இவ்வளவு அனுபவம் உள்ளவங்களுக்கு எந்த மந்திரி போர்ட்போலியோ கேட்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய கட்சிக்கு வாருங்கள், ராஜினாமா செய்துவிட்டு நிறுவுங்கள். ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா என்பதை யோக்கியமாக நாணயமாக அவர்கள் இதை மறுக்க வேண்டும். சீனிவாசன் வேப்பனஹள்ளி தொகுதி திமுக ஆட்சிகளா 50 கோடி ரூபாய் தரோம், நீங்க என்ன வாங்கிக்கிறீங்க, எதை கேட்கிறீங்க, நாங்கள் தரோம், ஆஃபர் பண்ணுங்க. அதேபோல ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கரை சந்தித்து அதிமுக எம்பி இன்பதுரை, கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் தாவேகா அரசுக்கு எதிராக மனு அளித்தனர். தொடர்ந்து பேசிய இன்பதுரை, தமிழ்நாட்டில் அரசியலமைப்பு சீர்குலைவு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கேபினெட் மீட்டிங்ல ஒரு 2 பேர் கலந்துகிட்டதா ஒரு கம்ப்ளைண்ட். எனவே அதையும் விசாரிக்கணும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி பார்க்கணும். அப்ப அதுல இல்லாத 2 பேர் கலந்து கொண்டா அது அபிஷியல் சீக்ரெசி ஆக்டுக்கு எதிரானது. அதே நேரம் ஆளுநர் மூலம் அரசுக்கு நெருக்கடி கொடுக்க திமுக, அதிமுக மற்றும் பாஜக முயற்சிப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே நேர்கோட்டில் ஒரே குறிக்கோளோட ஒன்றாக பயணிக்கிறார்கள். அது ஒண்ணுதான் வெளிப்படையா தெரியுது. இவர்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டு சேர்ந்து எங்களுடைய எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. அது நடக்கல. அது நடக்காத பட்சத்தில் இன்னைக்கு எல்லாரும் சென்று ஆளுநரிடம் முறையிடுறோம். இல்லாம இதனிடையே மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண தயக்கமின்றி ஆளுநர் மாளிகையை அணுகலாம் என ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். Anybody who wants to do it, we all are with you. Lok Bhavan is always with you people to do this. Don't feel hesitated. You can come here, tell your problem, whatever is possible on my side, we will be doing it. மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முதலமைச்சர் விஜயிடம் அறிவுறுத்துவேன் எனவும் ஆளுநர் கூறினார். தொடர்வது 1 நிமிட செய்திகள். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டக்கூடிய செய்திக்குறிப்பில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதாகவும்
அது அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா மற்றும் வடக்கு சத்தீஸ்கர் பகுதிகளை அடையக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் 10ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. அதே நேரம் சென்னையில் வெயிலின் தாக்கம் 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், திமுக எம்பி ஜெகத்ரட்சகனின் மகன் சந்தீப் ஆனந்த் உள்ளிட்டோர் தாவேக்கவில் இணைந்தனர். சென்னை பனையூரில் மாற்றுக் கட்சியினர் தாவேக்கவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், திமுக எம்பி ஜெகத்ரட்சகனின் மகன் சந்தீப் ஆனந்த், திமுகவில் இருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏ VP கலைராஜன், அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் ஜெயசீலன், கீதா மணிவண்ணன், நிலக்கோட்டை அன்பழகன், நடிகர் ரவிமரியா உள்ளிட்டோர் தாவேக்கவில் இணைந்தனர். தாவேக்க பொதுச் செயலாளர் N. ஆனந்த் அனைவருக்கும் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். இணைப்பு விழாவில் பேசிய தாவேக்க பொதுச் செயலாளர் N. ஆனந்த், மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்றார். எங்களுடைய தோழர்களுடன் நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றது மட்டும்தான் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்னடா இது மாற்றுக் கட்சியிலேருந்து வந்துட்டோம் அப்படின்னு எதுவும் நாங்கள் நினைக்கவே உங்களுக்கு உண்டான பதவிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட செயலாளர் ஒன்றியம் நகரம் அனைவரிடம் கலந்து பேசி உங்களுக்கு உண்டான பதவிகள் மிக விரைவில் வழங்கப்படும் என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே தாவேக்கவில் இணைந்த C. விஜயபாஸ்கர், MR. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரை சந்தித்து முதலமைச்சர் விஜய் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைந்த நிலையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு முன்னாள் அமைச்சர்கள் C. விஜயபாஸ்கர், உடுமலை ராதாகிருஷ்ணன், வைகை செல்வன் ஆகியோர் விளக்கம் அளித்துள்ளனர். மனதிற்கு இதமான நிகழ்வாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இனி எந்த தேர்தல் வந்தாலும் எல்லா தேர்தலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரை பேரம் மூலமா தாவேக்கால இணைறாங்க. இன்னைக்கு பாஜக, திமுக, அதிமுக ஆளுநர் எதிர்கட்சி என்ன செய்யும் எதிர்கட்சி? அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் என்ன செய்வாங்க? இந்தியா முழுவதும் என்ன நடந்துட்டு இருக்குது? எத்தனை வாஷிங் மிஷின் எங்கெங்கே போயிட்டு இருக்குது? ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இருக்குதா? ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சிகள் மேலே கேஸ் போடுறது வழக்கம். அந்த எந்த கேஸ் வந்தாலும் எந்த அரசியல்வாதி சந்திக்க தயாராக இருக்கிறாங்க. அதே வகையில் இன்றைக்கி எல்லாத்தையும் சந்திப்பதற்கு கேஸ் போட்டிருக்கிற எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி தயாராகத்தான் நாங்கள் இருக்கிறோமே ஒழிய நாங்கள் ஓடி ஒழிக்கிறவர்கள் இல்லை. இதில் கோர்ட்டில் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாங்கள் விலகி வந்ததற்கு என்ன காரணம்? கசப்பான நினைவுகள், சில காயங்கள், சில கண்ணீர்கள், ரைட் பார்ட்டி ராங் லீடர் என்கிற அடிப்படையிலே நாங்கள் விலகி வந்துவிட்டோம். திமுக எம்எல்ஏ கருணாநிதியை ராஜினாமா செய்ய வைப்போம் என தாவேக்கா மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் பொதுவெளியில் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட கருணாநிதி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். அவரை எதிர்த்து தாவேக்கா சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் கருணாநிதியை ராஜினாமா செய்ய வைப்போம் என பகிரங்கமாக பேசியுள்ளார். ஐயா கருணாநிதியை எழுதி வச்சுக்கோங்க, நீங்க 30 கோடி ரூபாய் பணம் செலவு பண்ணி தான் நீங்க ஓட்டு வாங்கி வந்திருக்கீங்க. நீங்க 300 ரூபாய் கூட நீங்க சம்பாதிக்க முடியாது, விடவும் மாட்டோம். ஐயா ஸ்டாலின் வந்துருவாரு, நம்ம அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் எண்ணத்துல இருந்தாரு. ஏற்கனவே அப்படிதான் இன்னொருத்தர் எண்ணத்துல இருந்தாரு. அவர் திருப்பி எங்கிட்டே வந்துட்டாரு. இவரை சீக்கிரம் நாங்களே ரிசைன் பண்ண வச்சிருவோம். மறுபுறம் பாலசுப்ரமணியன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக கருணாநிதி தெரிவித்துள்ளார். என் பெயர் களங்கப்படுத்தும் வகைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வைப்போம், இவர்களும் வந்து விடுவார்கள் என்கிற மாதிரி அந்த வார்த்தையை அவர் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தான்னு தெரியல. அவர் மிரட்டு தோணியில் பேசுகிற மாதிரி தெரியுது. என்னை களங்கப்படுத்திய அந்த பாலசுப்ரமணியம் அவர்கள் உடனடியாக பகிரமாக என் வருத்தம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். வருத்தம் தெரிவிக்காத பட்சத்தில் அவர் மீது கண்டிப்பான முறையில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவினர் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்ச மாட்டோம் என கருணாநிதி கூறினார். மாணவர்கள் நல்ல அரசியல்வாதிக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்று நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், அரசியல்வாதிகள் தங்கள் அரசியலை மாணவர்களிடம் நேர்மையாக பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசியலை கேள்வி கேட்கவில்லை என்றால் அரசியல் உங்களை ஆட்டி படைக்கும் என்று எச்சரித்த கமல்ஹாசன், மாணவர்கள் அரசியலை கவனிக்கவாவது செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நாளை தமிழ்நாடு நன்றாக இருப்பதற்கான காரணம் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்றால்
நீங்கள் நல்ல அரசியலை பழக வேண்டும். தேடி போங்க. உங்களுக்கு நல்ல அரசியல்வாதி யாரு, மக்களுக்காக உழைப்பவன் யாரு என்னும் அடையாளம் கண்டுகொள்ளும் வயது வந்து விட்டது. உங்களுக்குள் ஒரு நெட்வொர்க்கிங் வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த நெட்வொர்க்கிங் கல்வி பற்றியதாக மட்டுமில்லாமல் நாட்டை பற்றியதாகவும் இருக்க வேண்டும். செயற்கை தொழில்நுட்பத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை என்றும், ரீல்ஸே வாழ்க்கையாக இருந்தால் வாழ்க்கை போரடித்து விடும் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் 222 மையங்களில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வு நடைபெற்றது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வு நேற்றும் இன்றும் நடைபெறுகிறது. இதில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கான முதல் தாள் தேர்வு நெல்லை, கோவை, மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 222 மையங்களில் நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் காலை 10 மணிக்கு தொடங்கிய தேர்வு பிற்பகல் 1 மணி வரை நடைபெற்றது. தேர்வை 61,386 பேர் எழுதினர். மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு கூடுதலாக 1 மணி நேரம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான 2ஆம் தாள் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 613 மையங்களில் நடைபெறவுள்ள இத்தேர்வை 1,67,743 தேர்வர்கள் எழுத உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் விபத்திற்குள்ளான ஆலையில் இருந்து அமோனியா வாயுவை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் கிராமத்தில் உள்ள கடல் உணவு ஏற்றுமதி ஆலையில் கடந்த 21ஆம் தேதி அமோனியா கசிந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 18 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் ஆலையில் இருந்து 2 டன் அமோனியாவை டேங்கர் லாரிகள் மூலம் பாதுகாப்பாக அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி ஆலையை சுற்றி 300 மீட்டருக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த திருவள்ளூர் ஆட்சியர் கவிதா, அமோனியா வாயுவை முழுமையாக வெளியேற்றுவதற்கு 4 நாட்கள் வரை ஆகலாம் என்றார். அங்கே உள்ளர எக்ஸ்பர்ட் டீம் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வார்ம் ஜோனில் அவங்கள ரெஸ்கியூ டீம் இருக்காங்க, என்டிஆர்எஃப், ஆம்புலன்ஸ் அண்ட் ஃபயர் சர்வீஸ். இங்கே அவுட்டர் பெரிஃபரியில் ஒரு சேஃப்டிக்காக நம்ம இருக்கோம். அடிஷ்னலாக எவாக்குவேஷன் ஏதாவது சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த ரிமூவல் ப்ராசஸ் முடிய இன்னும் ஒரு 3-4 டேஸ் ஆகிடும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் டெம்பரரியாக சீல் வைப்போம். பெர்மனன்ட் க்ளோஷர்ஸ் வந்து லிட்டிகேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், லீகல் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக வரும். இந்நிலையில் ஆலையில் இருந்து அமோனியா வாயுவை அகற்றும் பொழுது லேசான கசிவு ஏற்பட்டதாகவும் பெரிய அளவில் பாதிப்பில்லை என்றும் மாவட்ட ஆட்சியர் கவிதா குறிப்பிட்டுள்ளார். இதுவரை 1500 லிட்டர் அளவிலான அமோனியா அகற்றப்பட்டுள்ளது. கோவையில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தவர்களில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே 33 வயது இளம்பெண் கணவரை பிரிந்து 5 வயது மகனுடன் தனியாக வசித்து வருகிறார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அந்தோணி மரிய ராபின் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இளம்பெண்ணின் குடும்ப பின்னணியை தெரிந்து கொண்ட அந்தோணி அவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஓராண்டாக தொடர்பில் இருந்துள்ளார். இந்நிலையில் அந்தோணி மரிய ராபினுக்கு வேறொரு பெண்ணுடன் திருமண ஏற்பாடுகள் நடந்து வருவதை அறிந்து அந்த பெண் சண்டையிட்டுள்ளார். இதையடுத்து தனது நண்பர் கிரீஸ் சாமுவேல் என்பவரை அழைத்துச் சென்று அந்த பெண்ணுடன் அந்தோணி மரிய ராபி சமாதானம் பேசியுள்ளார். அப்போது குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து இருவரும் அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதை வீடியோவாக எடுத்து மகனை கொன்று விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் இருவர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து கிறிஸ் சாமுவேலை கைது செய்த காவல்துறையினர் முதல் குற்றவாளியான அந்தோணி மரிய ராபினை தேடி வருகின்றனர். கோவையில் காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. காருண்யா தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் கல்வி நிறுவனத்தின் டிஜிஎஸ் தினகரன் அரங்கத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டிஜிஎஸ் தினகரன் பட்டங்களை வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து பேசியவர், மாணவர்கள் ஏஐ உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் கற்றுணர்ந்து வேலை தேடுபவர்களாக மட்டுமின்றி வேலை வாய்ப்புகளை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும் என்றார். விழாவில் சிறப்பு விருந்தினராக மஹிந்திரா எலக்ட்ரிக் ஆட்டோமோட்டிவ் லிமிடெட் சென்னை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஆர் வேலுசாமி கலந்து கொண்ட நிலையில் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்கள் நீரில் தத்தளிக்கின்றன.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் குறிப்பாக மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர் மழையால் சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சாலைகளில் தேங்கிய வெள்ள நீரில் சிக்கி செயலிழந்த வாகனங்கள் தள்ளிச் செல்லும் நிலைக்கு வாகன ஓட்டிகள் தள்ளப்பட்டனர். வாசாய் பகுதியில் இடுப்பளவு தேங்கிய நீரில் தத்தளித்தபடி மக்கள் சென்றனர். மேற்கு பந்த பகுதியில் கட்டுமான பணியின் பொழுது ஏற்பட்ட மண் சரிவில் சாலையில் ஒரு பக்கம் வாகனத்துடன் சரிந்து பள்ளத்தில் விழுந்தது. கொட்டி தீர்த்த மழையால் அந்தேரி, மலாட் பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. தண்டவாளங்களில் தேங்கிய மழை நீரால் மும்பை புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. மும்பை BM மார்க் ரயில் நிலைய பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்ததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். நேரு நகர் பகுதியில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் சிறுவர்கள், இளைஞர்கள் உற்சாக ஆட்டம் போட்டனர். இந்தியா கேட், மரைன் டிரைவ் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் அங்கு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். லோனாவாலா பகுதியில் உள்ள புசி அணையில் ஆர்ப்பரித்து வெளியேறும் உபரி நீரில் ஆபத்தை உணராத மக்கள் குடித்தனர். இதேபோல் உத்தராகண்ட் மாநிலம் சமோலி, ருத்ரபிரயாக், அலக்நந்தா, மண்டகினி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. அலக்நந்தா ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதேபோல உத்தரப்பிரதேசத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் புட்டேஸ்வர் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. குஜராத்தில் ஜூனாகத், முந்தார்த்தா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. வெள்ள நீரில் தனி தீவுகள் போல் மாறிய குடியிருப்புகளில் சிக்கி தவித்தவர்களை மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். ஜம்மு காஷ்மீரில் கொட்டி தீர்த்த மழையால் ராம்நகர், உதம்பூர் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது. கவுகா பகுதியில் மலைச்சாலையில் விழுந்த ராட்சத பாறையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தலைநகர் டெல்லியிலும் பிதம்புரா, ரோஹிணி, அசோக் விகார், வசீர்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர்வது காலை விரைவுச் செய்திகள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே செல்போன் டவர் வசதியில்லாமல் தவித்து வருவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள பிளவக்கல் அணை, பட்டுப்பூச்சி, காந்திநகர் பண்ணை உள்ளிட்ட கிராம பகுதிகளில் செல்போன் டவர் இல்லாததால் அவசர காலத்தில் யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் மலைப்பகுதியில் வாழ்ந்து வருகிறோம். இதில் டவர் கிடைக்காத முக்கிய காரணத்தினால் ஒரு நல்லதோ கெட்டதோ வெளியூர்லேருந்து எங்களுக்கு தெரியவும் இல்லை. எங்களுடைய நல்லது கெட்டதுகளை வெளியூருக்கு சொல்லவும் முடியல. அந்த இதில் எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்குது. இதை அதிகாரி அவர்கள் எங்களுக்கு உடனடியாக இந்த டவர் வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாத பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் தனியார் விடுதியில் 2 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த 2 கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த ராஜபாண்டி மற்றும் சத்யராஜ் ஆகிய 20 வயதுடைய 2 பெண்களை காரில் திண்டுக்கல்லுக்கு அழைத்து சென்று தனியார் விடுதியில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் பேரில் 2வரையும் சாணர்பட்டி மகளிர் நிலைய காவலர்கள் கைது செய்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பிரதான சாலையில் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான தனது நிலத்தை திமுக முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசனின் உறவினர் ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த சக்திகுமார் என்பவர் தாமோ அன்பரசனின் உறவினரும் குன்றத்தூர் முருகன் கோயில் தர்மகர்த்தாவுமான சரவணன் மீது மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகளை வீடு வீடாக கொண்டு சேருங்கள் என பாஜக தொண்டர்களிடம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். சேலத்தில் நடைபெற்ற பாஜக மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும், இந்த சாதனைகளை பாஜக தொண்டர்கள் வீடு வீடாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என கூறினார். கோவை மாவட்டத்தில் போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் 20 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகள், வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் தனியார் விடுதிகள் ஆகியவற்றில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது கஞ்சா வைத்திருந்த 10 பேரை கைது செய்த போலீசார் 11 வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ஐயர்பாடி 2வது டிவிஷன் பகுதியில் புகுந்த ஒற்றை யானை தேயிலை தோட்ட தொழிலாளியின் வீட்டில் ஜன்னல் கதவுகளை உடைத்து சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். யானை தொடர்ந்து அப்பகுதியில் நடமாடுவதால் வனத்துறை தீவிர ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் முன்னிலையில் வேணி என்கிற மூப்பனாய் மாவட்ட காவல்துறையில் இணைந்தது. கோவை பயிற்சி பள்ளியில் 6 மாத காலம் தீவிர பயிற்சி பெற்ற இந்த மூப்பனாய் கஞ்சா, ஹெராயின் மட்டுமின்றி மனித மூளையால் கண்டறிய முடியாத அதிநவீன ரசாயன போதைப் பொருட்களையும் துல்லியமாக கண்டுபிடிக்கும் திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைச்சர் அருண்ராஜ் பொதுமக்களிடம் மனுக்கள் பெறும் நிகழ்ச்சியில் திடீர் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு கூச்சல் குழப்பம் நிலவியது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் 171 பயனாளிகளுக்கு 37 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று அவற்றை அந்தந்த துறை அதிகாரிகளிடம் அமைச்சர் வழங்கியதால் காலதாமதம் ஏற்பட்டது. அதிக அளவில் பொதுமக்கள் திரண்டதால் மனு அளிக்கும் போது தள்ளுமுள்ளி ஏற்பட்ட நிலையில் போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 50 அடி கிணற்றில் தவறி விழுந்த ஆண் மயிலை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். நரியம்பட்டியில் உள்ள பொது கிணற்றில் விழுந்த மயிலை கண்ட மக்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த வீரர்கள் பாதுகாப்பு உபகரணங்களோடு கிணற்றில் இறங்கி மயிலை பாதுகாப்பாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து மயிலுக்கு வனத்துறை அலுவலகத்தில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கொடைக்கானலில் மருத்துவத்தன்மை கொண்ட வாட்டர் ரோஸ் ஆப்பிள் பழங்களின் விளைச்சல் அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பள்ளங்கி, கோம்பை, தாண்டிக்குடி, மச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாட்டர் ரோஸ் ஆப்பிள் விளைச்சல் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 1 கிலோ 100 ரூபாய் வரையில் விற்பனையான வாட்டர் ரோஸ் ஆப்பிள் தற்போது 80 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்நிலையில் வாட்டர் ரோஸ் ஆப்பிள் விளைச்சலை மேலும் அதிகரிக்க செய்ய தோட்டக்கலைத்துறை உதவ வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானின் மறைந்த உச்சத் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதி நிகழ்வுகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல் 125 நாட்கள் எவ்வாறு சிதையாமல் பாதுகாக்கப்பட்டது என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் கூட்டு தாக்குதலால் பிப்ரவரி 28ஆம் தேதி கொல்லப்பட்டார் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி. ஈரானில் நிலவி வந்த போர் சூழல் காரணமாக அலி கமேனியின் இறுதிச் சடங்குகளை நடத்த முடியாத நிலை இருந்தது. இந்நிலையில் 125 நாட்களுக்கு பிறகு கமேனியின் உடல் இறுதி அஞ்சலிக்காக பொதுவெளியில் வைக்கப்பட்டுள்ளது. 125 நாட்களுக்கு பிறகும் கமேனியின் உடல் சிதைவடையாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் ஈரானிய மருத்துவ மற்றும் அறிவியல் குழுக்கள் கமேனியின் உடலை பாதுகாக்க நவீன மற்றும் பாரம்பரிய எம்பார்மிங் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைந்து பயன்படுத்தியதுதான். உடல் கெட்டுப்போவதை தடுக்க கமேனியின் உடலில் இருந்த இயற்கையான இரத்த ஓட்டம் மற்றும் உடலின் பிற திரவங்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டன. அதற்கு பதிலாக ஃபார்மால்டிஹைட், கிளிசரின், ஆல்கஹால் மற்றும் பிற கிருமி நாசினிகள் கலந்த ஒரு பிரத்யேக ரசாயன கலவை தமனிகள் வழியாக உடலில் செலுத்தப்பட்டது. இது திசுக்கள் அழுகுவதை தடுத்து உடலின் வடிவத்தை அப்படியே தக்க வைக்க உதவியது.
ரசாயனங்கள் செலுத்தப்பட்ட பிறகு அவரது உடல் டெஹ்ரானில் உள்ள ஒரு பாதுகாப்பான நிலத்தடி இராணுவ மருத்துவ உட்கட்டமைப்பில் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு உடலின் வெப்பநிலை எப்பொழுதும் 0 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை இருக்குமாறு துல்லியமாக பராமரிக்கப்பட்டது. காற்றில் உள்ள ஈரப்பதம் மற்றும் பாக்டீரியாக்களால் உடல் பாதிக்கப்படாமல் இருக்க முற்றிலும் காற்று புகாத கிரையோஜெனிக் சிறப்பு பெட்டகத்தில் உடல் வைக்கப்பட்டது. 4 மாதங்களுக்கு மேலாக உடல் வைக்கப்பட்டிருந்ததால் தோலின் நிறம் மாறுவதையும் தோல் வறண்டு சுருங்குவதையும் தடுக்க ஈரானிய மருத்துவ நிபுணர்கள் வாரந்தோறும் உடலை ஆய்வு செய்தனர். தோலின் ஈரப்பதத்தை தக்க வைக்க பிரத்யேக மெழுகுகள் மற்றும் சிலிக்கான் அடிப்படையிலான லோஷன்கள் பயன்படுத்தப்பட்டன. இதன் காரணமாகவே 125 நாட்களுக்கு பிறகும் கமேனியின் உடல் எவ்வித சிதைவுமின்றி அப்படியே உள்ளது. சோவியத் யூனியனின் மாபெரும் கம்யூனிச தலைவரான விளாடிமிர் லெனினின் உடல் அவர் மறைந்த 1924ஆம் ஆண்டில் இருந்து தற்போது வரை 102 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதேபோல வியட்நாமின் புரட்சி தலைவரான ஹோசி மின்னின் உடல் கடந்த 57 ஆண்டுகளாக கெடாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. வடகொரியாவின் நிறுவனரும் அந்நாட்டின் மரணமில்லா நிரந்தர அதிபருமான கிம் இல் சுங்கின் உடல் அவர் மறைந்த 1994ஆம் ஆண்டில் இருந்து தற்போது வரை 32 ஆண்டுகளாக கெடாமல் அசாத்தியமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. உலக கம்யூனிச தலைவர்கள் ஒருபுறம் இருக்க, ஈரானின் சொந்த வரலாற்றிலும் இப்படி ஒரு எம்ஃபார்மிங் பின்னணி உண்டு. 1944ஆம் ஆண்டில் மறைந்த ஈரானின் முன்னாள் மன்னர் ரிஷா ஷா பஹலவியின் உடல் எகிப்தில் மம்மியாக்க தொழில்நுட்பத்தில் எம்ஃபார்மிங் செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்ட பின்னரே ஈரானில் அடக்கம் செய்யப்பட்டது.